Hi, hello everyone. நம்ம லாஸ்ட் வீடியோல இந்த அஃப்கானி சல்வாருக்கு எப்படி பேட்டர்ன் போடணும், எப்படி கிளாத் ஃபோல்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியரா பார்த்தோம். ஓகேவா? சோ இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம கிளாத்ல தான் கட் பண்ண போறோம். ஓகே? சோ கிளாத்ல வந்து எப்படி கட் பண்ணணும்னு பார்த்துடலாம். சோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்லயே கிளாத்தோட ஃபோல்டிங்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேவா? ஸோ கிளாத் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த சைட் ஒன்ஸ் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ இந்த சைட் ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சைட் 2 ஃபோல்டிங்கில் இருக்குது, இந்த சைட் ஓப்பனில் இருக்குது, இந்த சைட் ஒரு ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ மேலேயும் நமக்கு ஓப்பனில் இருக்குது, கீழேயும் ஓப்பனில் இருக்குது. ஸோ பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்கள் கிளாத் டிசைன்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே நீங்கள் கிளாத்தை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது எல்லாமே லாஸ்ட் வீடியோலேயே எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் இதை அப்படியே விட்டுடுறேன், ஏன்னா இது நமக்கு ரா எட்ஜஸ் தான். ஓகே, ஸோ இதை அப்படியே விட்டுறேன். ஸோ இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச், ஸோ இந்த 1/2 இன்ச் எதுக்கு நம்ம மேலே வந்து பெல்ட் பீஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதை அட்டாச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு ரா எட்ஜஸ் ஸோ இந்த மாதிரி பிசிரா இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் இங்கேருந்தே 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிசிரா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு, ஸோ ஸ்ட்ரெயிட்னிங்காக ஒரு லைன் போட்டுட்டு அதுலேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த லைனில் உங்கள் ஹிப்போட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணணும். ஓகே, ஸோ உங்கள் ஹிப் மெஷர்மெண்ட்டை டிவைடட் பை 4 பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அது கூட லூசிங்காக ஒரு 5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ என்னோட ஹிப் மெஷர்மெண்ட் 42 டிவைடட் பை 4 பண்ணனா 10.5 இன்ச்சஸ் வரும். ஸோ இது கூட 5 இன்ச் ஆட் பண்ணனா எனக்கு 15.5 இன்ச்சஸ் வரும். ஓகே, ஸோ இந்த 15.5 இன்ச்சஸை நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 15.5 இன்ச்சஸ் கிளாத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து 15.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கிராஸ் பாயிண்ட் மார்க் பண்ண போகிறோம். ஸோ கிராஸ் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு ஹிப் மெஷர்மெண்ட் டிவைடட் பை 4 ப்ளஸ் 2.5 இன்ச்சஸ். ஓகே, ஸோ என்னோட ஹிப் மெஷர்மெண்ட் 42 டிவைடட் பை 4 ப்ளஸ் 2.5 இன்ச்சஸ் பண்ணனா எனக்கு 13 இன்ச்சஸ் வரும். ஓகே, ஸோ இந்த 13 இன்ச்சஸை இந்த கீழே போட்டிருக்கோம்ல அந்த லைன்ல இருந்து தான் மார்க் பண்ணணும், மேலே இருக்க லைன்ல இருந்து மார்க் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ 13 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணணும். ஸோ கீழேயும் 15.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு அவுட் சைடில் ஒரு 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்க. ஸோ இதுக்கு அவுட் சைடில் ஒரு 2.5 இன்ச்சஸ். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிட்டு நம்ம அந்த கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த கிராச் பாயிண்டோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 13 இன்ச்சஸோட சென்டர் மார்க் பண்ணிட்டு, ஸோ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டர், ஸோ 6.5 இன்ச்சஸ் வரும், அதோட சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மார்க் பண்ணிட்டு இதில் வந்து இப்படி ஒரு வி ஷேப் மாதிரி, ஸோ இப்படி ஒரு கர்வ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பாட்டம் மார்க் பண்ண போகிறோம். ஸோ மேலே நம்ம எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஸோ ஹிப்போட மெஷர்மெண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் கிராச் பாயிண்டோட லென்த் மார்க் பண்ணியிருக்கோம், அதுல இருந்து 2.5 இன்ச்சஸ் அவுட் சைடில் மார்க் பண்ணி இதோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு நெக்ஸ்ட் இதுக்கு சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு இதில் வந்து கர்வ் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட லென்த்து டோட்டலாக 38 இன்ச்சஸ். இதுல இருந்து மேலே நம்ம பட்டி தனியாக தான் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அது எவ்வளவோ அதை மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கீழேயும் நம்ம தனியாக தான் அட்டாச் பண்ண போகிறோம், அது எவ்வளவோ அதை மைனஸ் பண்ணணும். ஸோ டோட்டலாக எனக்கு என்னோட ஹைட் வந்து 35 இன்ச்சஸ் வரும். ஓகேவா? ஸோ 35 இன்ச்சஸ். ஸோ என்னோட ஹைட் வந்து 35.5 இன்ச்சஸ் வரும். ஓகேவா? ஸோ இங்கேருந்து
ஸோ மேலே நம்ம லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைன்ல இருந்து கீழே வந்து நமக்கு 35.5 இன்ச்சஸ் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே. ஓகே, ஸோ 35.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச். ஸோ கீழே நம்ம அந்த பட்டி மாதிரி கொடுக்க போகிறோம்ல அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பாட்டமோட லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த லைனில் நம்ம பாட்டமோட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணணும். ஸோ உங்கள் பாட்டம் மெஷர்மெண்ட் என்னவோ அது கூட நீங்கள் ஒரு 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணி கூட மார்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம இங்கே ப்ளீட் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ என்னோட பாட்டம் மெஷர்மெண்ட் 14 இன்ச்சஸ். ஸோ நான் ஒரு 1 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக நான் 15 இன்ச்சஸ் இந்த பாட்டமோட மெஷர்மெண்ட்டில் நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ டேப் இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஸோ 15 இன்ச்சஸ் எங்கே இந்த லைனில் வருதோ அங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லைன் வந்து ட்ரா பண்ணிக்கணும். இப்போது இந்த பாயிண்ட்டுக்கும் ஸோ இங்கே கிராச் பாயிண்டில் மார்க் பண்ணோம்ல இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாட்டமில் மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கும் லைன் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்படி ஸ்கேலை இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு இதுக்கு லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஃப்ளீட் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு இது பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியும். அப்புறம் நமக்கு ப்ளீட் கொடுத்தோடனே அது சுருங்கிடும். ஓகே ஓகே, இப்போ இதை வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ கீழே இருக்க அந்த பெல்ட்டும் மேலே நம்ம எலாஸ்டிக் கொடுக்க போகிறதுக்கு அந்த பெல்ட்டும் கட் பண்ணலாம். ஓகே ஓகே, இப்போ நம்ம மேலே வந்து எலாஸ்டிக் கொடுக்க போகிறோம்ல ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபேப்ரிக் எடுக்க போகிறோம். ஸோ எலாஸ்டிக்கோட லென்த்து ஸோ இந்த கிளாத்தோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹிப்போட மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஸோ 42 இன்ச்சஸ் எடுத்தோம்ல ஸோ அந்த 42 இன்ச்சஸ் கூட 1 இன்ச்சஸ் ஆட் பண்ணி இதோட வித்து வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கிளாத்தோட ஸ்டார்டிங்லேருந்து 42 இன்ச்சஸ்க்கு இந்த கிளாத் வந்து நமக்கு வேணும். ஸோ ஒரு கிளாத் மட்டும் போதும். லென்த்தாக இருந்துச்சுன்னா 42 இன்ச்சஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த கிளாத்தோட லென்த்து கரெக்டாக இருக்குது. ஸோ கிளாத்தோட ஸ்டார்டிங்லேருந்து இங்கே எண்டு வரைக்கும் நமக்கு 42 இன்ச்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ 42 ப்ளஸ் இதை கன்சீல் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச் வேணும். ஸோ எனக்கு ஒரு 1/2 இன்ச் கம்மியாக இருக்குது. நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ உங்கள் ஹிப் சைஸ் என்னவோ அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணி இதோட லென்த்தில் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வித்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் எலாஸ்டிக் என்ன இன்ச்சஸோ ஸோ உங்கள் எலாஸ்டிக் வந்து என்ன இன்ச்சஸோ அதோட டபுள் பங்கு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து 1.25 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 1.25 ப்ளஸ் 1.25 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சஸ் மேலே வந்து நம்ம இதை கன்சீல் பண்ணுறதுக்கு கீழே வந்து நம்ம பேண்ட் கூட ஜாயின் பண்ணோம்ல அதுக்கான ஒரு 1/2 இன்ச். ஓகேவா? ஸோ 1.25 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.25 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ் ப்ளஸ் மேலே ஒரு 1/2 இன்ச் டோட்டல் 3 இன்ச்சஸ் இன்னொரு ஒரு 1/2 இன்ச் கீழே வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ டோட்டலாக 3.5 இன்ச்சஸ் இதோட லென்த் வந்து நமக்கு வேணும். ஓகே, ஸோ இதோட வித்து 42 இன்ச்சஸ் இதோட லென்த்து 3.5 இன்ச்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, வந்து நம்ம மேலே எலாஸ்டிக் கொடுக்கறதுக்கான மெஷர்மெண்ட். ஓகே, ஸோ லென்த்தில் நான் 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ நான் இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது ஸ்ட்ரெயிட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஓகே, இது வந்து நமக்கு எலாஸ்டிக்கான ஃபேப்ரிக். ஓகேவா? ஸோ இப்போ எலாஸ்டிக் எவ்வளோ லென்த் எடுக்கணும்னா, ஸோ உங்கள் ஹிப்போட மெஷர்மெண்ட் 42 இன்ச்சஸ் எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் பேண்ட் எங்கே கட்டுவீங்களோ அதோட மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து 38 இன்ச்சஸ். ஓகேவா? ஸோ நான் வேஸ்ட்டு கிட்ட, அதாவது நம்ம வயிறு கிட்ட ஃபேண்ட்டு போடுவோம். கரெக்டாக? ஸோ நான் ஹிப்பு கிட்ட, வயிறு கிட்ட ஃபேண்ட்டு போடுவேன். ஸோ அதோட மெஷர்மெண்ட் எனக்கு 38 இன்ச்சஸ். அதிலிருந்து ஒரு 2 இன்ச்சஸ் நல்லா ஸ்ட்ராங்கான எலாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா 2 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிவிட்டு உங்கள் எலாஸ்டிக்கோட லென்த் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இது எனக்கு ரொம்ப வளவலன்னு இருக்குது, அதனால நான் ஒரு 6 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது எனக்கு 32 இன்ச்சஸ். ஸோ அப்போது இதோட லென்த் எனக்கு 32 இன்ச்சஸ் இருந்தால் போதும். ஓகே, ஸோ இது எனக்கு வளவலன்னு இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கும்ல, அந்த மாதிரி எலாஸ்டிக் இருந்தால் நீங்கள் ஒரு 2 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ எலாஸ்டிக்கோட லென்த்து நான் 32 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நான் பேண்ட் எங்கே கட்டுவனோ அதை மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, என்னோட ஹிப்போட மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணல, பேண்ட் எங்கே கட்டுவோமோ அதை மெஷர் பண்ணி எலாஸ்டிக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதோட ஃபோல்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு 15.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறதுக்கான கிளாத்து எலாஸ்டிக். ஸோ இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம கீழே அந்த பாட்டமுக்கு ஸ்டிச் பண்ணோம்ல, அதுக்கு கிளாத் கட் பண்ணலாம். ஸோ கீழே நமக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் நிறையவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் சுடிதார் மேல் டாப்புக்கு ஏதாவது பேட்ச் ஒர்க்காக கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் அதில் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கீழ் பாட்டமுக்கு நம்ம கிளாத் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ உங்கள் ஃபுல் லென்த்லேருந்து மைனஸ் பண்ணிங்களோ அந்த இன்ச்சஸ் தான் எடுக்கணும். ஓகே, ஸோ இதோட லென்த்தில் அந்த இன்ச்சஸ் எடுக்கணும். ஸோ 1 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணும், ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சஸ் இதை கன்சீல் பண்ணுறதுக்கு, 1/2 இன்ச்சஸ் அது கூட ஜாயின் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ டோட்டலாக 3 இன்ச்சஸ் எடுக்கணும். 1 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் ப்ளஸ் 1/2 இன்ச்சஸ் ப்ளஸ் 1/2 இன்ச்சஸ், டோட்டலாக 3 இன்ச்சஸ். இதோட வித்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு மீதி இருக்க கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 4 ஃபோல்டிங்கில் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? மீதி இருக்க கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ ஒரு ஃபோல்டிங், நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபோல்டிங். ஸோ ஃபோல்டிங்கில் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம 4 ஃபோல்டிங்கில் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ நம்ம பாட்டமோட மெஷர்மெண்ட் மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ கீழே நமக்கு ராய் எட்ஜஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட பாட்டம் மெஷர்மெண்ட் 12 இன்ச்சஸ் தான். ஓகேவா? ஸோ நம்ம கரெக்டாக அந்த பாதம், ஸோ பாதம் இப்படி இருக்குன்னா இப்படி லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த கொலுசு போடுற இடத்த சுற்றி எடுக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்டிஃபாக வேணும்னா நல்லா ஸ்டிஃபாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டைட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு லூஸாக வேணும்னா லூஸாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ எனக்கு 12 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் இதில் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 6 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் வந்து நம்ம தையலுக்காக கொடுக்கணும். ஓகே, ஸோ இதோட வித்து வந்து 6 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் தையலுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ இதோட லென்த்து, ஸோ டோட்டலாக நமக்கு 3 இன்ச்சஸ். ஓகேவா? ஸோ 3 இன்ச்சஸில் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட லென்த்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ பாட்டமோட வித்து நமக்கு 6 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சஸ் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது நமக்கு பாட்டமோட பீஸ். ஓகே, ஸோ மீதி நமக்கு இவ்வளோ கிளாத் இருக்குது. இது நம்ம டாப் போர்ஷனுக்கு ஏதாவது டிசைன் பண்ணுறதுனா டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன கட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இது வந்து மேலே நம்ம எலாஸ்டிக் கொடுக்க போகிறதுக்கான கிளாத்து, எலாஸ்டிக் வந்து எடுத்து வச்சிருங்க.
நெக்ஸ்ட்டு பாட்டம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 2 கிளாத் வந்து நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த 2 கிளாத் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பேண்ட் கட் பண்ணது. ஓகே, இது எல்லாமே நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.